குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் போட்டி தொடங்கியுள்ளது. 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பதக்க வேட்டையில் இறங்கியுள்ளனர். இந்தியாவிலிருந்து 117 வீரர் வீராங்கனைகள் அடங்கிய குழுவினர் 16 வகை விளையாட்டுகளில் களமிறங்குகின்றனர். மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் பங்கேற்றார். சனியன்று நடந்த தகுதிச் சுற்றுப் போட்டியில் 580 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்து இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். இன்று நடந்த இறுதிச் சுற்றில் 221.7 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்த மனுபாக்கர் வெண்கலப் பதக்கத்தை தனதாக்கினார். தென்கொரிய வீராங்கனைகள் ஓயி ஜின், கிம் ஏஜி முறையே 243.2, 241.3 புள்ளிகளுடன் முதல் மற்றும் 2வது இடங்களை பிடித்தனர். 2021 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தவறவிட்ட பதக்கத்தை தற்போது வென்று அசத்தியுள்ளார் மனுபாக்கர். ஹரியானாவைச் சேர்ந்த இவர் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதன் மூலம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் பதக்கத்துடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் இணைந்துள்ளது. இது மட்டுமின்றி 12 ஆண்டுகளுக்கு பின் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைத்துள்ளது. கடைசியாக 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் இந்திய வீரர் ககன் நரங் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வெண்கலம் வென்றிருந்தார்.